ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கும். அதை நோக்கி தான் உங்களோட பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த லட்சியத்தை நீங்கள் ஈஸியாக அடையிறதுக்கான ஒரு வழி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோஸ்க்கு போகலாம். என்னடா வாழ்க்கை இது, நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், இவ்வளோ கடினமாக உழைக்கிறேன், இருந்தாலும் எனக்கான அந்த என்னோடய உழைப்புக்கு தகுந்த அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் இது நான் அடையணும்னு நினச்சி ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் அது வந்து ரீச் பண்ண முடியல. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைங்க இருக்கும். படிப்பு, வேலை, பொருளாதாரம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் இல்லையா, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த தேவைகள் இருக்கும். ஸோ அந்த தேவைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடையிறதுக்கான ஒரு வழியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நோக்கி தான் நம்மளோட பயணமும் இருக்கும். ஸோ அந்த தேவைகளை வந்து அடையிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் வழி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுள்கிட்ட நம்ம வேண்டும்போது அதோட பலன் வந்து சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். நம்ம வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சீக்கிரமே நமக்கு கிடைக்க போகுது. அதாவது நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில், அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:40 to 7:04 PM, அந்த 24 minutes தான் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, பொதுவாக 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து 28வது ஒரு நட்சத்திரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 28வது அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்துட்டு 24 மணி நேரம் இருக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரமானது 24 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம எது வேணும் அப்படின்னு நினச்சி கேட்குறோமோ அது எல்லாமே அப்படியே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேரத்தை வந்து நல்லவர்கள் வந்து நல்ல விதமாக பயன்படுத்துவாங்க. இது தீயவர்களுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா அது தீய வழியில் பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாராம், கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தன்னோட மயிலிறகளை மறைச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றின கதைகள் தனியாக இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திரமானது ஒவ்வொரு மாதமும் 24 நிமிடங்கள் வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போன்னா, திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட அந்த 24 நிமிடங்கள் தான் வந்துட்டு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அந்த 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் மனமுருகி உங்களோட தேவையை வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே வாரி உங்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி சாயங்காலம் 6:40 மணி முதல் 7:04 மணி வரை உள்ள அந்த நேரம் தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம் வர்றதுனால வந்துட்டு காலையில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்துட்டு அதெல்லாம் இந்த வேண்டுதலை வைக்கணும்னு நினைக்கிறவங்க நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி குளித்து முடித்து சாயங்காலம்
யூஸ்வலாக நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் இல்லையா, விளக்கேற்றி அந்த பூஜைகளை வழக்கம் போல் அந்த பூஜைகளை எல்லாம் முடிச்சிடுங்க. முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஒரு 6 மணி போல் வீட்டில் கிருஷ்ண பரமாத்மா படமோ இல்லை மகாவிஷ்ணு படமோ எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சு பூ போட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 மண் அகல் வச்சு அதில் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு தீபம் ஏற்றி வச்சு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் இட்டு நம்ம அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்மளோட தேவை என்னவோ அதை வந்துட்டு கடவுள்கிட்ட 24 நிமிடங்களும் வந்து வேண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 24 நிமிடங்களில் நம்ம என்ன வேண்டுறோமோ அது நம்ம கேட்டபடி அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இது மாதிரியான வேண்டுதல்களை நீங்கள் அந்த நேரத்தில் வச்சுருக்கீங்களா? அது உங்களுக்கு நிறைவேறுதா? எவ்வளோ நேரத்தில் அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி இப்போ தான் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தை தவற விடாமல் உங்களுக்கு முக்கியமாக, அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷனாக பிறந்தவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை எது? இப்போ வந்து இது நமக்கு நடந்தே ஆகணும், இது நடந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு அடுத்த மூவ் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை இருக்கும் இல்லையா? அதை முதல்ல வந்துட்டு ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல், அதை வந்துட்டு அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நாளைய பொழுதில் வந்துட்டு கேளுங்க கடவுள்கிட்ட. அது முதல்ல நிறைவேறட்டும். ஸோ மாதம் நமக்கு இந்த மாதிரியான அந்த 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கத்தான் போகுது. அதை சரியான முறையில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு வேண்டுதல் வந்து நம்ம கடவுள்கிட்ட வச்சு அதன் மூலமாக நம்ம பயன்பெறலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.